எனது அன்னை தமிழ் தாயை வணங்கி இங்கு கூடியிருக்கின்ற பொதுமக்களுக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனது மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்று சொல்வார்கள். அதுபோல எம் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் விதைத்த விதையில் அரசியல் தளத்திலும் இணைய தளத்திலும் அயராது பாடுபட்டு தமது தேசிய கனவை வென்றெடுக்க போராடிய ஒரு கள போராடிதான் எமது அண்ணன் வாசுதேவன் அவர்கள். இன்றைக்கு அவருடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம் இந்த மன்னார்குடி நிலத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி எனும் தலைப்பில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. பாரதி சொல்றாரு, ஜாதி மதங்களை பாரும் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தியராயினும் வேதியராயினும் ஒன்றே, அஞ்சு பேர் குலத்தவராயினும் ஒன்றேங்கிறார். கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ள சாமிக்கு மந்திரம் சொல்றவனு ஒரு ஜாதி தான், ஒரு குலம் தான். கோயிலுக்குள்ளே வெளில நின்று அந்த மந்திரத்தை சாமிய கை கும்பிட்டு சாமியை கும்பிடுறவனு ஒரே ஜாதி தான் பாரதி சொல்றாரு. அப்படி இன்னைக்கு நாங்கள் அண்ணாவின் வழிவந்தவர்கள், நாங்கள் கலைஞரின் வழிவந்தவர்கள், நாங்கள் ஜெயலலிதாவின் வழிவந்தவர்கள் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கு மத்தியில் நாங்கள் சமத்துவம், சமூக நீதி, சம வாய்ப்பு என்று வாய்க்காவலால் விட்டுக் கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கு மத்தியில் சமத்துவம் என்றால் என்ன, சமூக நீதி என்றால் என்ன, சம உரிமை என்றால் என்ன நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. மாடு மேய்ப்பவராக இருந்தாலும் சரி, மாட்டு இறைச்சி சாப்பிடுவராக இருந்தாலும் சரி, சாமிக்கு மந்திரம் ஓதுபவராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லோரும் ஒரே குடிதான் என்று சொல்கிறது. சாதி இல்லை, ஒரே குடிதான் என்று சொல்கிறது. எந்த குடியும் உயர்ந்த குடி இல்லை, எந்த குடியும் தாழ்ந்த குடி இல்லை என்று போதிக்கின்றது, கூறுகின்றது நாம் தமிழர் கட்சி. அதனால தான் பாலின வேறுபாடு இன்றி 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து ஆர்கே நகர்ல ஒரு திருநங்கை அம்மையாரை நாங்கள் வேட்பாளராக நிறுத்தினோம். ஒரு பொது தொகுதியில ஆதிக்குடி பறையருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம். இதற்காகத்தான் நாம் தமிழர் ஆட்சி தேவை. இன்னமும் ஏன் நாம் தமிழர் ஆட்சி இங்க தேவை தெரியுமா? கிட்டத்தட்ட ஆண்டொன்றுக்கு 4500 டிஎம்சி தண்ணீர் மழைநீர் மூலமாக நமக்கு கிடைக்குது. அதுல நம்ம எத்தனை டிஎம்சி தண்ணீர் பயன்படுத்துறோம் தெரியுமா? வெறும் 1500 டிஎம்சி தண்ணீர் தான் மழைநீர் மூலமாக கிடைக்கிற டிஎம்சி நீர்ல நம்ம பயன்படுத்துறோம். வீணாக 2500 டிஎம்சி தண்ணீர் கடல்ல கலக்குது. நம்ம கர்நாடகாவில் உள்ள காவிரில இருந்து நம்ம கை கட்டி ஒரு 107 டிஎம்சி தண்ணீர் தான் வாங்குறோம். அந்த 107 டிஎம்சி தண்ணியும் சரியான முறையில் நமக்கு வருகிறதா என்று கேட்டால் கிடையாது. இந்த அரசு ஒவ்வொரு தேர்தலும் சொல்றாங்க, அதிமுக திமுக மாத்தி நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா நாங்க காவிரியிலிருந்து தண்ணீர் பிடிச்சு தந்துருவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா நாங்க காவிரியிலிருந்து தண்ணீர் பிடிச்சு தந்துருவோம் என்று சொல்றாங்க. ஆனா தண்ணீர் பிடிச்சு தருகிறார்கள் என்று கேட்டால் கிடையாது. வீணாக கடல்ல கலக்கிற 2500 டிஎம்சி தண்ணீரை சேமித்து மக்கள் பயன்படும் வகையிலும் விவசாயிகள் பயன்படும் வகையிலும் கொடுக்கிறார்கள் என்று கேட்டால் கிடையாது. ஏன் காவிரியை அவர்கள் ஆறாக பார்க்கவில்லை, அரசியல் ப்ராப்பர்ட்டியாக ஒவ்வொரு தேர்தலில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த ஒரு பஞ்சம் நமக்கு ஏற்படுகின்றது. இதே நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் அந்த வீணாக கடல்ல கலக்கிற 2500 டிஎம்சி தண்ணீரை சேமித்து மக்கள் பயன்படும் வகையிலும் கோடை காலத்துல தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்படாத வகையிலும் 177 டிஎம்சிக்கு இல்ல, அங்க 2500 டிஎம்சியை வச்சு நம்ம முப்பாகும் விவசாயம் செய்யலாம். இதற்காக நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் தேவை. விவசாயத்தை அரசு பணியிட ஆட்சியிட வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் இங்கு தேவை. 6 மணி நேரம் பெண் காவலர்களுக்கும் 8 மணி நேரம் ஆண் காவலர்களுக்கும் 3 மாதம் பெண் காவலர்களுக்கு மகப்பேருக்கு முன்பு 3 மாத விடுமுறையும் மகப்பேருக்கு பின்பு 6 மாத விடுமுறையும் நியமித்திட வேண்டும் என்றால் இங்கு நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் தேவை. தமிழ் வழிபாட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக, பயன்பாட்டு மொழியாக, தமிழ் ஆட்சி மொழியாக இருப்பதற்கு இந்த நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் தேவை. இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை சிறுபான்மையினர் என்று சொல்லாதே, அவர்களை பெரும்பான்மையினர் என்று சொல்லு என்று சொல்வதற்கும் இந்த நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் தேவை. 19 வயது நிறைந்த ஒரு சிறுவன் உங்களிடத்தில் இவ்வளவு தெளிவாக அரசியல் பேசுவதற்கும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் மிக தேவை. இன்னொரு நல்லா சொல்லிக்கிறேன். இன்னைக்கு என்னன்னா சொல்றாங்க, இனிமே நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும், அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், ஏன் வேண்டும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு விஜயால பேப்பரை பார்க்காம பேச முடியுமா? நான் கேள்வி கேட்கிறேன், விஜயால பேச முடியுமா? 68 திரைப்படம் ஒரு நடிகர் நடித்து விட்டார் என்பதற்காக அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமா? 68 திரைப்படம், ஒரு திரைப்படம் 2.5 மணி நேரம், 68 திரைப்படத்தோட கணக்கு பண்ணி பார்த்தா 156 மணி நேரம். 156 மணி நேரம் ஒரு நடிகர் திரைப்படம் நடித்து விட்டார் என்பதற்காக அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமா? 156 மணி நேரம் திரைப்படம் நடிக்க கூடாது, 156 மணி நேரம் பேப்பர் பார்க்காம மக்கள் பிரச்சனையை பேசியிருக்க வேண்டும்.
தொண்டை தண்ணி வத்த வத்த வேறு ஒப்பாக பூக்க பூக்க அவர் பேசிக்க வேண்டும். இது இல்லாம இன்னொரு குரூப் ஒண்ணு இருக்கு. 5 வருஷமா திமுக ஆட்சி சரியில்லை, அதனால அதிமுக வாய்ப்பு கொடுப்போம். ஏன் ஏன்னு கேட்டா, ரெட்டலை எப்படி செழிப்பாக இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாடு செழிப்பாக இருக்குங்கிறாங்க. எல்லாம் என்ன கதை இது? திமுகவுடைய ஆட்சி காலத்திலும் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலும் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. திமுகவுடைய ஆட்சி காலத்திலையும் துப்புரவு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அந்த கைதை எதிர்த்து இந்த தேரட்டில் தான் நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலையும் ஸ்டெர்லைட் இன்னொரு ஆலை, தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை, அந்த ஆலை மண்ணை மலடாக்கும், அங்கு சுற்றியுள்ள கிராமங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று போராடிய பொதுமக்களை 15க்கும் மேற்பட்டவர்களை சுட்டுக் கொண்டது இந்த அதிமுக. இதேதான் அந்த தூய்மை பணியாளர்கள் ஏன் இந்த திமுக அரசு கைது செய்தது தெரியுமா? கூலியூர் கேட்டதுக்காக கைது செய்தது. அதிமுக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அழித்து 8 வழி சாலை திட்டத்தை கொண்டு வருது. இப்ப திமுக 5000 ஏக்கர் பரப்பளவுல பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வருது. அதனால தான் எமது தாத்தன் காமராஜர் சொன்னார், அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையின் உரிய மக்கள் என்று சொன்னார். அப்போ என்ன வேண்டும்? மாற்றம் வேண்டும், மாற வேண்டும். என்ன மாற வேண்டும்? 5க்கும் 10க்கும், அரிசிக்கும் பருப்புக்கும், அண்டாவுக்கும் குண்டாவுக்கும், வேட்டிக்கு சேலைக்கும், கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு நிலை மாற வேண்டும். அப்படி மாற வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் விவசாய சின்னம் தான். அது இல்லாம அப்ப நம்ம என்ன பண்ணணும்? புதிய கட்சிக்கு வாய்ப்பு அளிக்கணும். இப்ப புதிய கட்சியா இருக்க 2 கட்சி தான். ஒன்று தமிழக வெற்றி கழகம், இன்னும் நாம் தமிழர் கட்சி. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? ஆசிரியர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் போராடினாரா? மாணவர்களுக்காக மீனவர்களுக்காக போராடினாரா? பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம்னு சொன்னாரே, அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு தீர்வு சொல்வாரா? விஜய் கச்சத்தீவு வேண்டாம்னு சொல்றாரு, அந்த கச்சத்தீவுக்கு தீர்வு சொல்லுவாரா? கிருஷ்ணகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மலைகள் சுரண்டப்படுகிறது, அதை பத்தி பேசுவாரா? கேரளாவிலிருந்து கன்னியாகுமரியில வந்து கழிவுகளை கொட்டுகிறார்களே, அதை பத்தி விஜய் பேசுவாரா? காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு போன்ற நதிநீர் பிரச்சனைகளை பத்தி 2 மாநாடு போட்டிருக்காரு. 2 மாநாட்டுல பேசிருக்காரா? பேச மாட்டாரு. ஏன்? காவிரி கர்நாடகால இருக்கு, முல்லை பெரியாறு கேரளால இருக்கு, பாலாறு ஆந்திரால இருக்கு. இதை பத்தி எல்லாம் பேசினா விஜயனுடைய அடுத்த படம் ஜனநாயகன் படம் இந்த 3 மாநிலங்களும் ஓடாது என்பதற்காகவே விஜய் அவர்கள் இந்த பிரச்சனை பத்தி எல்லாம் பேசல. அப்ப மாற்றம் ஒன்றுனா நாம் தமிழர் கட்சி தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எமது முப்பாட்டன் முருகன் வேலேந்து பாய்ந்தார், அதன் வழிவழியே வந்த அரசேந்திர சோழன் வாழேந்து பாய்ந்தார், அதன் வழிவழியே வந்த அவரது பேரன் எம்முவிர் தலைவன், ஒப்பற்ற தலைவன் மேதகு பிரபாகரன் துவக்கேந்து பாய்ந்தார். அவரது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த அரசியல் அறிவாயுதம் ஏந்தி இந்த மண்ணை பெருநடத்திலே நாங்கள் அரசியல் புரட்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அலெக்சாண்டர் பிறந்தார், கிரேக்கிடம் சிறப்பு செய்தது. மாசேதம் பிறந்தார், மாவோ பிறந்தார், சீன பெருந்தேசமே பெருமை அடைந்தது. யாசர் அரபாத் பிறந்தார், பாலஸ்தீன இனம் பெருமை அடைந்தது. உலகின் ஒப்பற்ற தலைவன், உயர்ந்த தலைவன், தமிழின தலைவன், தன்மான தலைவன், என்னுயிர் தலைவன் மேதகு பிரபாகர் பிறந்தார். தமது தேசிய இனமே பெருமை அடைந்தது. அதற்கு முன்பு புறநானூற்றை படித்துக் கொண்டிருந்தார்கள். என் தலைவர் பிறந்த பிறகுதான் புறநானூற்றை படைத்துக் கொண்டிருந்தார். சிந்தித்து வாக்களியுங்கள். உதய சூரியன் இனி விளையாது, இரட்டலை இனி மலராது, அதன் கூட்டணி கட்சிகள் விளங்கவே விளங்காது. விவசாய சின்னம் எப்படி செழிப்பாக இருக்கிறதோ அதே மாதிரியே இந்த மண்ணை பெருநிலமும் இருக்கும். இறுதியாக ஒரு குரல் சொல்லி முடிச்சுக்கிற ஐயா வள்ளுவர் சொல்றாரு, உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேரா திகழ்வது நாடு என்கின்றார் வள்ளுவர். இந்த குரலுக்கு என்ன பொருள்னா, பசி பஞ்சமற்ற, ஊழல் லஞ்சமற்ற, நோய் நொடியற்ற நாடே உலகின் தலை சிறந்த நாடு என்கின்றார். அப்படி பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொள்ளை ஊழல் லஞ்சமற்ற நோய் நொடியற்ற ஒரு தலைசிறந்த நாடாக தமிழ்நாடு உருவாக்கப்படும். அதிலும் 234 தொகுதிகளிலும் தலைசிறந்த தொகுதியாக இந்த மண்ணை தொகுதி உருவாக்கப்படும். மண்ணை காக்க, மண்ணையை காக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் விவசாய சின்னம். சிந்தித்து வாக்குங்கள் பெருமக்களை. நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.